ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதியதாக அமலுக்கு வந்துள்ளது. இபிஎஃப்ஓ அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும், முழு விவரம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் அக்கவுண்ட் பணம் வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கொண்டு வந்துள்ள புதிய விதி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது இது ஆட்டோமேட்டிக்கா மாற வேண்டியாக உள்ளது. பிஎஃப் அக்கவுண்ட்ல பணம் வைத்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இது பொருந்தும். முன்பெல்லாம் ஒரு நிறுவனத்தை விட்டு மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது பழைய அமௌண்ட் எடுக்க முடியவில்லை. பழைய அமௌண்ட்லேருந்து புதிய அக்கவுண்ட் மாறினத்துக்கு பிறகே பணம் வித்ட்ராவல், அதாவது பணம் எடுக்க முடியும். இது கட்டாயமாக இருந்துள்ளது. தற்பொழுது அது அவசியமில்லை என்றும் தெரிவித்துள்ளது. ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது இந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும். இந்த தொகைகள் அனைத்தும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் என்ற மூலம் தானாகவே மாறிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக தனியாக விண்ணப்பம் செய்ய தேவையில்லை. ஷார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. அதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது மார்க் எக்ஸிஸ்ட் கொடுத்து மறுபடியும் பணத்தை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிவிடும் அந்த அமௌண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு மாறா இருந்தால் நீங்கள் பெங்களூர் இபிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து சென்னை இபிஎஃப் ஆஃபீஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 மாதங்கள் புதிய நிறுவனத்தில் பணம் கட்ட தொடங்கிவிட்டால் பழைய பணம் அப்படியே புதிய அக்கௌண்ட்டுக்கு மாறிவிடும். இதற்காக நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இனிமேல் பணம் எடுக்க சிரமமில்லை என்று இபிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்படி அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு மாறும் பொழுது உங்களது யுஏஎன் அக்கவுண்டில் பழைய நிறுவனங்களில் பேலன்ஸ் தொகைகள் புதிய நிறுவனங்களுக்கு மாற்றி வரவு வைக்கப்பட்டுவிடும். இதற்கு ஏற்ப வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். பிஎஃப் பயனாளர்களின் சிரமத்தை குறைக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது இபிஎஃப்ஓ இந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி வரும் காலங்களில் நிறுவனங்களை மாற்றினால் உங்கள் யுஏஎன் அக்கவுண்டை லாகின் செய்து பழைய நிறுவனத்தின் பேலன்ஸ் புதிய நிறுவனத்தோடு அக்கவுண்ட் இணைக்கப்பட்டுள்ளதா என்று மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகு பிஎஃப் பயனாளர்களின் யுஏஎன் நம்பரை புதிய நிறுவனத்தில் கொடுத்து அந்த நிறுவனத்துக்கான அக்கவுண்ட் ஓபன் செய்திருக்க வேண்டும். இது வழக்கமாக அனைத்து நிறுவனங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. முன்னதாக புதிய நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு பழைய நிறுவனத்தின் பிஎஃப் பணத்தை எடுக்க முடிவதில்லை என்று 2024-2025 நிதியாண்டின் தொடக்கத்திலே மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ அமைப்பானது புதிய தீர்வை கொண்டு வந்துள்ளது. இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்